गाइस இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம்மர் ஸ்பெஷல் குல்ஃபி வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து குல்ஃபிக்கான இன்கிரிடியன்ட்ஸை பார்த்துடலாம். 1 லிட்டர் பால், 3/4 கப் சுகர், கொஞ்சம் நட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன், கார்ன்ஃப்ளவர், ஆச்சி பாதாம் மிக்ஸ். சரி வாங்க நம்ம இப்போ போய் செய்யறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த 1 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். பால் காய்ச்சுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பால் நல்லா காஞ்சிச்சு. இதில் நம்ம அந்த ஆச்சி பாதாம் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, கட்டி இல்லாத. ஆச்சி பாதாம் மிக்ஸ் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். இப்போது கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவுடைய தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும், அது வரைக்கும் இதை நம்ம விடாத மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அந்த மாவு கார்ன்ஃப்ளவர் மாவுடைய தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கண்டினியூஸாக நம்ம அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கீழே அடி பிடிக்கும். பால் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கண்டினியூஸாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிச்சு. இதை நீ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நம்ம இப்போ மோல்டில் ஊற்றுற அளவுக்கு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாமும் முந்திரியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு 5 to 6 hours வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுவையான குல்ஃபி ரெடி ஆகிடும். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாக மோல்டில் ஃபில் பண்ணிட்டேன். இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 5 to 6 hours வச்சிங்கன்னா நம்மளுடைய குல்ஃபி ரெடி ஆகிடும். இப்போ வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை நீங்கள் அதை லைட்டாக சில் பண்ணி குடிச்சிங்கன்னா நார்மலாக கடையில் விற்கிற பாதாம் மில்க் மாதிரியே இருக்கும். அதை ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு குல்ஃபி கிடைக்கும். இப்போது நம்மளுடைய குல்ஃபி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு.